வணக்கம்ப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை எப்போயுமே ஆயும்போது புதுசாக சமைக்கிறவங்க பார்த்துக்குங்க. நல்லா இப்படி இலைய பிரித்து பார்த்துக்குங்க. உள்ளே வண்டு எதுவும் இருக்க போகுது. இலைய பிரித்து பார்த்து ஒரு தட்டிட்டு அப்புறமாட்டி நீங்கள் நறுக்கி உங்கள் தேவையான அளவுக்கு பொடிசாக நறுக்கி போட்டுருங்க. பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்குது. மற்ற எந்த கீரையும் இல்லாத சத்து வந்து விட்டமின் டி வந்து இந்த கீரையில் இருக்குது. ஃபைபர் இருக்குது. டி பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்ப நல்லது. 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள்லாம் விட்டமின் டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அவங்களாம் இந்த பாலக்கீரை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த கீரை நீங்கள் சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கீரையோட வந்து தக்காளி பழம் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். புளிப்பு சேர்த்துக்கிட்டா தான் விட்டமின் சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த கீரை சேர்த்துக்கும் போது தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நான் இவ்வளோ நாள் தெரியாமல் தக்காளி பழம் சேர்க்காமையே சமைச்சிட்டேன். பார்த்துக்குங்க. பிகினர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இந்த பாலக்கீரையை நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாட்களாவது நீங்கள் எடுத்துக்கணும். 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் கண்டிப்பாக 2 வாட்டியாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எலும்பு வலி கால் வலி கொஞ்சம் குறையும். எலும்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா வந்து வயிற்றை சுத்தப்படுத்தி நீராக போகும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சாதாரண கீரை கிடையாது. ரொம்ப மருத்துவ குணம் உள்ள கீரை. கீரையோட அருமை மகத்துவம் தெரியாமல் நான் ரொம்ப நாள் இந்த கீரையை சமைக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். மறக்காமல் நீங்களும் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. இந்த பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இனி அடிக்கடி வர்றதில் ஒவ்வொரு கீரைகளோட சத்துக்களை பற்றி நான் போடுவேன். மறக்காமல் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம கீரை சமைக்கிறது பெருசு கிடையாது. அதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அதை பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி சமைச்சு கொடுப்போம். அதனால் நீங்கள் கீரையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுட்டு போங்கம்மா.